ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலை டிஃபன் என்னென்னு பார்த்துருவோமா? கிச்சடி தாங்க செய்ய போகிறேன். ரவை கிச்சடி. கடாய் வச்சுருக்கேன், கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ரவை போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கால் கிலோ ரவையிலே பாதி ரவை தான் போட்டிருக்கேன். 2 பேருக்கு அது போதும். புதினா, பச்சை மிளகா, பச்சை பட்டாணி, கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, வெங்காயம், தக்காளி, ஒரு 3 துண்டு பச்சை மிளகா எடுத்துருக்காங்க. கருவேப்பிலை, சட்னி தாளிக்க. உடச்சக்கடலை சட்னி தான் வைக்க போகிறேன். வேர்க்கடலை சட்னி கூட நல்லாயிருக்கும். இது ஒன்று வச்சுக்கோங்க. நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி வறுத்துக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இறக்க சொல்ல கொஞ்சம் நெய் ஊற்றி, சரிங்களா? ரவை வறுத்துட்டேங்க. எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, சோம்பு, 2 லவங்கம், கல்பாசி கொஞ்சம் போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கலர்லாம் எதுவும் போடாதீங்க, கேசரி பவுடர்லாம். மஞ்சத்தூள் போட்டதே போதும். கேசரிக்கு மட்டும் போடுங்க கலர். நீங்கள் எதுவும் கலர் போடாதீங்க. கலர்லாம் உடம்புக்கு நல்லது. கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுங்க. 3 துண்டு பச்சை மிளகா, பூண்டு உரிச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போட போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கலாம். சின்ன தக்காளி 1, வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போடணும். புதினா போட்டுக்கலாம். கொத்தமல்லி இல்லைங்க, கொத்தமல்லி போடல. காய்கறிக்கு போகணும். லைட்டாக வெறும் மிளகாத்தூள் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா இந்த பச்சை மிளகா காரமே போகணும்னாலும் விட்டுருங்க, நல்லா தான் இருக்கும். இது பச்சை பட்டாணி உரிச்சது, ஊற வச்சது இல்லை, இதை போட்டு நான் வெந்துடும்.
காய் போட்டுக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 5-6 பீன்ஸ் வச்சேன், ஒரு கேரட்டு, கொஞ்சம் பச்சைப்பட்டாணி. டால்டா ஊற்றினாலும் கொஞ்சம் டால்டா ஊற்றிக்கோங்க. டால்டா பிடிக்காதவங்க நெய் ஊற்றி லாஸ்ட்டில் கலரி இறக்கிறேன். ரசம்லாம் செஞ்சுக்கிட்டோம்னா காரம் போடாதீங்க, ஒரே ஒரு பச்சை மிளகா போடுங்க, மிளகாத்தூள் போடாதீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் லைட்டாக வேறு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தேங்காய் சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அப்புறமா தண்ணி ஊற்றிட்டு சிம்மில் வச்சு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் பொறுத்து எடுத்து ரவை போட்டு கலரி இறக்கிடலாம். அவ்வளோதான், வெஜிடபிள் ரவா கிச்சடி ரெடி பண்ணிவிட்டுலாம். ஒரு கப் ரவைனா 2 கப் தண்ணி. நான் தோராயமாக வைப்பேங்க, நான் அளவுலாம் கிடையாது, கரெக்டாக இருக்கும் நான் வைக்கிறது. ரவை போட்டு கலர் சொல்ல காட்டுறேங்க. சட்னி அரைச்சிட்டாங்க, தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு அதிலே கடுகுலேயே இருக்குது. கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கொதிக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். சட்னி தாளிச்சிட்டேன். காய் வந்துச்சுங்க, ரவை போட்டுக்கலாம். எந்த கப்புலையோ கிண்ணத்துலையோ எதில் எடுத்தாலும் ரவை ஒரு கப் எடுத்திங்கன்னா 2 கப் தண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும், சாஃப்ட்னஸாக இருக்கும் ரவை. எப்போவுமே நெய்யோ டால்டாலையோ எண்ணெயில் கூட வறுக்கலாம், வறுத்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ரவை. சரிங்களா? கலர் எதுவும் போட தேவையில்லை, மஞ்சள் போட்டது நல்லாயிருக்கும். முந்திரி வேணால் முந்திரி போட்டுக்கலாம், முந்திரி இல்லை முந்திரி போடல. வேர்க்கடலை சட்னி கூட நல்லா இருக்குங்க, ரவை பிச்சு. எப்போவுமே ரவையை போட்டு கொஞ்ச நேரம் மூடிடணும், நல்லா வெந்து வந்துடும். ஒரு 2 நிமிஷம் போடுங்க. அளவு கரெக்டாக வந்துச்சு பாருங்க. நான் தண்ணி அளவே பார்த்து வைக்கலாங்க. எதையுமே அளவு பார்க்க மாட்டாங்க, அளவு பார்க்காதான் வைப்பேன், கரெக்டாக வந்துடும். நம்ம செஞ்சுனே இருக்கோம்ல, அதனால் கரெக்டாக தெரியும். நீங்கள் தெரியாதவங்க ஃபஸ்ட்டு செய்கிறவங்க பார்த்து செஞ்சுக்கோங்க. நெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்ற வேணாம். இது ரொம்ப ஊற்றினா வாசனை வருங்க, இது பசு நெய். இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா நிறைய ஊற்றி சாப்பிட்றவங்க சாப்பிடுவோம்.
பார்த்தீங்களா? அதை கலரிட்டு அப்படியே மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் பார்த்து சாப்பிடும். செம்ம டேஸ்டாக சுட சுட ரவா கிச்சடி ரெடி. ஆஃப் பண்ணிடலாங்க. 2 நிமிஷம் பார்த்து பார்க்கலாம். பார்த்துடலாங்க. சுட சுட ரவா கிச்சடி ரெடி. வச்சுக்கலாம். சட்னி ஊற்றிருக்கேன் தட்டில். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் டிஃபன். வாங்க சாப்பிட்லாம். பாய்.